டிகேஸ் என் நம்ம நெய்பர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சால்னா. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 20, பெரிய வெங்காயம் 1, பூண்டு 10 பல், இஞ்சி சிறிய துண்டு, ஏலக்காய் 2, பட்டை, நட்சத்திர சோம்பு, ஜாதிபத்திரி, கல்பாசி, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன், பிரியாணி இலை, தக்காளி 3, முந்திரி 15, தேங்காய் அரை மூடி, கொத்துமல்லி 1 கைப்பிடி, புதினா அரை கைப்பிடி அளவு, கரம் மசாலா அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி காய்ந்தவுடன் ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, ஜாதிபத்திரி, பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி அனைத்தையும் சேர்த்து வணக்கவும். வணக்கிய பிறகு குருமிளகு, சீரகம், கசகசா, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் சேர்த்து நன்கு வணக்கவும். வணக்கியவுடன் பச்சை மிளகாய், முந்திரி சேர்த்து வணக்கவும். வணக்கியவுடன் தக்காளியை சேர்த்து நன்கு வணக்கியவுடன் தேங்காய் சேர்த்து கலக்கிய பிறகு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து வணக்கவும். வணக்கிய அனைத்தையும் நன்கு ஆற வைக்கவும். ஆற வைத்த அனைத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி அரைத்து எடுத்து வைக்கவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்தவுடன் பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வணக்கவும். வணக்கியவுடன் கொத்துமல்லி இலை, புதினா அனைத்தையும் சேர்த்து நன்கு வதக்கவும். வணக்கியவுடன் தக்காளியைச் சேர்த்து நன்கு வணக்கவும். வணக்கிய பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கவும். கலக்கியவுடன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அனைத்தையும் சேர்த்து கலந்தவுடன் அரைத்து வைத்து மசாலாவை சேர்த்து கலக்கவும். கலக்கியவுடன் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து கலந்தவுடன் உப்பு, காரம் சரியாக உள்ளதா என்று சுவைத்துப் பார்த்தவுடன் மூடி வைக்கவும். மூடி வைத்த சால்னாவை 20 நிமிடம் கழித்து திறந்து பார்த்து கலக்கவும். சால்னா கெட்டியான பின்பு இறக்கிவிடவும். இப்பொழுது சூடான சுவையான சால்னா ரெடி.